இப்போ வந்து ஒரு போஸ்ட்காய்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைகள் எல்லாம் இது பண்ணிட்டான்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கேஸில் வந்து இப்போ பாருங்கன்னா நிறைய பொய் வழக்கில் அதிலே கொடுக்குறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு வந்துச்சு. அதில் வந்து அந்த அந்த அவருடைய மகளை இவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்னு சொல்லிட்டு மனைவி புகார் கொடுத்து அப்பா வந்து மகளை துன்புறுத்தினார், பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் சொல்லி புகார் கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போயிடுறார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து அவர் வந்து குவாஷ் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் போடுறார். அது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் முன்னாடி வருது. அப்போ அந்த வழக்கு விசாரணை பார்த்துட்டு அவர் வந்து வழக்கில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்ததுனால அந்த குழந்தைய வர சொல்லி நேரடியாக விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படின்னு நடக்கல, அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிச்சு, அம்மா தான் சொல்லிச்சுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதான் உண்மை. அதான் உண்மை. அந்த சின்ன குழந்தை சொல்லிடுச்சுல, புரியுதா? அப்போ வந்து உடனே அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க ஆர்டர் போடுறாரு. இது இந்த ஒரு எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி அவர் மேலே ஒரு ஒரு குற்றம் வந்துருச்சு. இந்த மாதிரி குற்றம் வந்த பின்னாடி என்ன ஆகும்னா, முதல்ல அவங்க கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் வெளிப்பாரு என்ன தெரியும். இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போக மாட்டாங்க. மொத்தம் இந்த மாதிரி கேஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் இவங்க சுற்றி யாருமே உதவி செய்யலைன்னு என்ன தனிமரமாயிடுறாரு. ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அது செஞ்சுருக்கானா செய்யலையா அப்படிங்கிறத தாண்டி அவர் மேலே ஒரு தவறான ஒரு பிம்பம் உருவாக்கிறாங்க. அப்புறம் அவனை வெளியே சுத்த முடியாத அளவில் அவர் இது பண்ணிட்டோம்னா அப்போ சொந்தம் ஃப்ரெண்ட்ஸு யாருமே சப்போர்ட் பண்ணால் என்ன தனிமரமாக தான் இருப்பாங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஆமாம், அதில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி வழக்கில் அவன் எந்த தப்புமே இல்லாமல் மாட்டிக்கிட்டான்னா அவனோட அந்த நிரூபித்து வெளியே வந்து அவன் குற்றம் இல்லைன்னு வந்தால் கூட அவனு மேலே அந்த படிஞ்ச கரை வந்து போகாது. சமுதாயத்தில் அவன் பார்க்குறது அதே கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க. அவன் கோர்ட்டில் நிரூபிச்சு கூட வந்துருப்பாப்புல. ஆனால் அந்த நிலைக்கு தான் ஆண்கள் தள்ளப்படுறாங்க. தமிழ்நாடு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 10,000 கடந்தொல்லை இருந்துச்சு, வயிற்றில் இருந்துச்சு, குடிப்பழக்கம் இருந்துச்சு, இப்படி ஏதாவது சொல்லி முடி விட்டுருக்காங்களே. இதே ஒரு திருமணமான ஒரு பெண்ணு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாடியே விட்டுருவாங்களா? என்ன பண்ணுறாங்க? தாசில் விசாரணை, போலீஸ் விசாரணை எல்லாம் முடித்து அந்த பொண்ணு சாவில் எந்த சந்தேகமும் இல்லைன்னா தானே க்ளோஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கள்ல. அப்போ ஒரு ஆண் அது மாதிரி ஏதாவது இருக்குதா? அப்போ ஆணுங்க பெண்ணும் சட்டம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லைல்ல.